ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினா நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத தாட்டி, ஏன் நீங்கள் அந்த விஷயத்தில் அவங்கள ஒரு நம்புறீங்க அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், நம்பாமல் என்ன பண்ணுறது? எல்லா விஷயத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்புறதுல தானே இருக்குது. நம்பாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியாது. எதுக்குமே நம்புறதுனால மட்டும்தான் நம்ம ஒரு விஷயங்களில் அவங்கள நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியுது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் இல்லைங்கள. ஆனால் அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் வேணும் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளை சரியாக அவங்க வேணும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காகவோ நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். எனக்கு இப்போ அதெல்லாம் ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் அவங்களுக்காக சப்போர்ட்டிவாக பேச முடியுதோ இல்லையோ, ஆனால் கரெக்டாக அவங்களுக்காக நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து போகிறதுல தான் இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்ம கனெக்டிவிட்டியாக நினச்சிக்கிட்டோம்னாலே போதும். நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதெல்லாம் சரியாக போயிடும், அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஆமாம், இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை அவங்க சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போதுமே நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கான டைம்ங்கிறது அவங்கவுங்க நடந்துக்கிறத இது பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சாக்ரிஃபைஸாக பண்ணுறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒரு சில இதில் நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க, நான் இல்லைங்கள. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களில் ஒரு இதுக்கான விஷயத்த இவங்களே இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் பற்றி நினைக்காதீங்க. ஒரு சில இதில் நம்ம கொஞ்சம் மனசை நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் எதுக்குமே இப்போ இருக்கிற இதில் நம்ம சரியாக இது பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் ஒரு சில இதில் நம்ம எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்குள்ளே இது பண்ணிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்காக நான் எல்லாமே நான் மனசார ஒரு சில விஷயங்களை கிடைக்கிறதுக்கு பார்க்குறேன். ஆனால் அவங்க நம்மளை எல்லாத்துக்குமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தானே நினைக்கிறாங்க அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பற்றி நினைக்கலப்பா. நினச்சி என்ன பண்ணுறதுக்கு? நம்ம போக போக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளால் சரியாக ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர, அவங்க நம்மளை இதாக நினைப்பாங்கலாம் நம்ம நினச்சிடக்கூடாது. நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்னால் அவங்களுக்காக பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்தந்த நேரத்தில் இந்தந்த விஷயங்களில்